ஆசைப்படுறோம். அதனால தயவு செய்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், மீடியா பிரஸ் மக்கள் யாருமே இங்க எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாம எங்களோட குறிப்பாக பத்திரிகையாளர் மீடியா அன்பர்கள் வருவதை தவிர்க்க வேண்டுமாறு ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான் சொல்ல முடியும். காரணம் சமீப காலமா இந்த மீடியாக்கள் அந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த அளவுக்கு குறிப்பா தமிழ்ல தான் இது நடக்குது, பிற மொழிகள அவ்வளவு இல்ல. அல்ல இந்த படங்களை தீனாக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். இது புரட்சி தலைவர், சூப்பர் ஸ்டார் இந்த படங்கள் மட்டும் வரல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அசுரன் தனுஷ் அவர்கள் நடிப்பில் புதுப்பேட்டை, வட சென்னை, அந்த ஏ சென்டர் பாத்தீங்கன்னா மெயினான சிட்டிஸ்ல மட்டும்தான் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி ஓடி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள்ல அங்க டூரிங் டாக்கீஸ் என்ற தியேட்டர் தான் இருக்கும். சிங்கிள் ப்ரொஜெக்ட்ல ஓட்டுற அந்த தியேட்டர்கள் தான் மலேசியா, சிங்கப்பூர், UAE, கல்ஃப் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் யூரோப் ஆகிய நாடுகள்ல இந்த மங்காத்தா திரைப்படத்தை மே 1 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல தீனா திரைப்படம் சில தியேட்டர்கள்ல வெறும் அந்த புதன் வியாழன் மட்டும் 2 நாட்கள் மட்டும் ஓட்டியிருக்காங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை புது படங்கள் ரிலீஸ், அந்த படங்கள் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த கேப்ல போட்டாங்க. சில தியேட்டர்கள் ப்ராப்பர் ரன்னாவே நிறைய போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த படம் நல்லாவும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அல்ல இந்த படங்களை தீனாக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். இது இந்த ரீரிலீஸ் படங்கள்ல இப்படி எல்லாம் ஓட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா பல சோசியல் மீடியாக்களை பாத்தீங்கன்னா இது ஒரு விவாதம் மாதிரியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி படங்கள் ரீரிலீஸ் பண்ணிட்டு இதுலயும் ஆக்கிரமிச்சுக்கிறது நல்லது இல்ல, புது படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மீடியாக்கள் ஒரு பக்கம் சொல்ல, அதே மாதிரி இந்த சிறு படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நேற்று இது புதுசா வளர்ந்த வளர்ச்சி கிடையாது நண்பர்களே. இப்போ இந்த ட்ரெண்டிங் நடிகர் திலகம், புரட்சி தலைவர், சூப்பர் ஸ்டார் இந்த படங்கள் மட்டும் வரல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அசுரன் தனுஷ் அவர்கள் நடிப்பில் புதுப்பேட்டை, வட சென்னை 3, அப்புறம் யாரடி நீ மோகினி, இப்படி இப்போ படங்கள் எல்லாம் நல்ல வசூல் கிடைச்சிட்டு இருக்கு, நல்லா கூட்டம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மற்ற எல்லா நடிகர் படங்களும் இதை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கலாச்சாரம் இப்போ திடீர்னு வந்த கலாச்சாரமே கிடையாது. இது சினிமா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது நடந்துட்டு இருக்கிற மெத்தட் தான் இது. ஆனா என்னன்னா கொஞ்சம் அதுல ஃபார்மேட் ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லணும். அது உங்களுக்கு கரெக்டா புரிதல் மாதிரி சொல்லணும்னா, ஆரம்ப காலங்கள்ல அதாவது பிலிம்ல படங்கள் வெளியிட்டு இருந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ABC சென்டர் அப்படின்னு ஒரு 3 சென்டர்கள் இருந்துட்டு இருக்கிற காலம் அது. அந்த ஏ சென்டர் பாத்தீங்கன்னா மெயினான சிட்டிஸ்ல மட்டும்தான் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி ஓடி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு புரியுற மாதிரினா இப்போ சென்னை சிட்டில பாத்தீங்கன்னாக்கா மவுண்ட் ரோட்ல ஒரு தேவி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் இங்க மத்திய சென்னையில ஒரு அபிராமி காம்ப்ளெக்ஸ், அந்த பக்கம் கிரவுன்ல மகாராணியில ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ரன் ஒரு படம் ஓடி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா ஷிஃப்டிங்ல ராம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும், இல்ல லிபர்ட்டி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சரஸ்வதி இல்ல மகாலட்சுமியில ரிலீஸ் ஆகும். இந்த சைடு MR இல்ல பிரைட்டன் இந்த போன்ற தியேட்டர்ல இல்ல மினர்வா போன்ற தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ஷிஃப்டிங் தியேட்டர், இது நான் சொல்றது சிட்டி தியேட்டர்ஸ்களோட ஒரு உதாரணமா சொன்னேன். இது போல பாத்தீங்கன்னாக்கா பி சென்டர், சி சென்டர் சொல்றது. சி சென்டர்னு சொல்றப்படுறது பாத்தீங்கன்னாக்கா குக் கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள்ல அங்க டூரிங் டாக்கீஸ் என்ற தியேட்டர் தான் இருக்கும். சிங்கிள் ப்ரொஜெக்ட்ல ஓட்டுற அந்த தியேட்டர்கள் தான். அதுல தினசரி 2 காட்சிகள் மட்டும் தான் அவங்களால ஓட்ட முடியும்னா, பகல்ல அந்த கீத்து கோட்டா என்றனால ஓப்பனர் சைடு எல்லாம் ஓப்பனர் இருக்கும், செவரு கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கக்கா ஈவினிங் ஷோ மற்றும் நைட் ஷோ மட்டும் தான் அங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த படம் அங்க ரிலீஸ் பண்ணி 4 நாள் இல்ல 5 நாள் தான் ஒரு படம் ஓடும் சி சென்டர்ல. இப்படி இருந்துகிட்டு இருந்த காலங்கள். அப்போ ஒரு விநியோகஸ்தர் ஒரு புது படத்தை வாங்கும் போது ஃபர்ஸ்ட் செட் ஓடிட்டு இருக்கும் போது அந்த படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து கை மாத்தி வாங்குற செகண்ட் ஹேண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொஞ்சம் பேர் ரெடியா இருப்பாங்க. அவங்க அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 வருஷம் பீரியட் வரைக்கும் அவங்க இந்த படத்தை அப்பப்போ கேப்ல ஓட்டி பணத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. இது அன்னைக்குல இருந்த காலகாலமா நடந்துட்டு வந்த மெத்தட் தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்போ தியேட்டர்ஸ் அதிகமா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அதாவது சிவாஜி படத்துல இருந்து ஆரம்பிச்சது. சிவாஜி தான் முதல்ல சென்னை சிட்டில 20 தியேட்டர்களை ரிலீஸ் செய்யப்பட்ட படம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு படமும் 30 தியேட்டர் 40 தியேட்டர்னு எக்தம் அடிச்சு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் வசூல், திங்கக்கிழமை மேல வரதெல்லாம் போனஸ் அனுப்பி லெவலுக்கு இன்னைக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதுக்கு அதிகமான தியேட்டர்களை போட்டு எல்லாமே இன்னைக்கு வசூல் ஆரம்பத்திலே பார்த்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்கு செகண்ட் ரன் அப்படின்றத
பேச்சுக்கு இடமே இல்லை. அப்படி போயிடுச்சு. அது குறிப்பா டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுத்தமாவே மாறி போச்சு. அதனால்தான் பழைய படங்கள் ரிலீஸ் இல்லை. ஆனா இப்போ அந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஓடிடி என்ற ஒரு புதிய தளம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் தியேட்டர்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். நீங்க பார்த்தா தியேட்டர்ல தான் பார்க்கணும். அது புது படமா ரிலீஸ் ஆயிருக்கும் போதும் சரி, இல்ல அந்த படம் ரீ ரிலீஸ்ல ஆகி இருந்தாலும் சரி, அப்போதான் நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் லேட் 90ஸ்ல 95க்கு அப்புறம் சன் டிவிலாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தொலைக்காட்சியில டெலிகாஸ்ட் பண்ணும் அப்படின்றத ஆரம்பிச்சது. அது பாத்தீங்கன்னா நீங்க படம் ரிலீஸ் ஆயிட்டு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்படிதான் சினிமா பயணம் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, படங்களோட பட்ஜெட் ஏற ஏற ஏரியாக்குள்ள பெருக பாத்தீங்கன்னா, அப்போ ஓவர்சீஸ்லாம் அப்போ பெரிய வியாபாரம் கிடையாது, பெருசா ரிலீஸ் கிடையாது, அவ்வளவு சென்டர்ஸ் கிடையாது. இந்தியாவில ரிலீஸ் பண்ணி முடிச்சு சில வாரங்கள் கழிச்சு தான் ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆகும். அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. அது ஓவர்சீஸ் கூட ஃபுல் வேர்ல்டுல ரிலீஸ் ஆகாது. குறிப்பா பாத்தீங்கன்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் துபாய், இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா, இல்லைன்னா லண்டன், யூரோப்ல இவ்வளவுதான் அதிகபட்ச நாடுகள் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு வந்த காலகட்டங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பீரியட்ல அந்த 90களுக்கு அப்புறம் சேட்டலைட் பெரிய விலை கொடுத்து போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. சேனல்கள் பெருக ஆரம்பிச்சது, போட்டிகள் அங்கேயும் வளர்ந்தது. அதுல பாத்தீங்கன்னாக்கா தயாரிப்பாளருக்கு கொண்டாட்டமா இருந்தது. இந்த ரேட் கொடுத்தா உனக்கு விற்கிறேன், இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போட்டி போட்டு சேட்டலைட் விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ தியேட்ரிக்கல் பிளஸ் சேட்டலைட்ன்ற 2 வியாபாரம் மட்டும்தான் தயாரிப்பாளருக்கு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொரோனா லாக்டவுன்ல ஓடிடி என்ற புதிய தளம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க படம் ரிலீஸ் பண்ணி 4 வாரத்துக்குள்ள ஓடிடியில வந்துடும், ஈவன் சேட்டலைட்டுக்கு முன்னாடியே. அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கும்போது இன்னைக்கு தியேட்டர்களோட டிக்கெட் கட்டணம், தியேட்டர்ல நம்ம படம் பார்க்க போகும்போது நம்ம டைம் பாஸ் பண்றதுக்காக நம்ம வாங்குற அந்த ஸ்நாக்ஸ், பாப்கார்னு, பர்கர் போன்ற விஷயங்கள், காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற விஷயங்கள், அவருடைய விலைவாசி, இதுக்கப்புறம் பார்க்கிங், வெஹிக்கிள் பார்க்கிங் டோக்கனு, இதோட காஸ்ட், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஓகே 4 வாரத்துல ஓடிடியில வருது, குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து இலவசம் பார்த்துலாம், எப்படியோ மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அந்த ஓடிடிக்கு, உட்காந்து பார்த்துருவோன்ற மைண்ட் செட்டு மக்கள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் புது படம் இது இவ்வளவு காசு கொடுத்து நான் போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படியே நினைச்சிருந்தா கூட, நான் போய் பார்க்குற அந்த படம் எனக்கு அது திருப்தி அளிக்குதா இல்லையா அப்படின்றத ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அமையறதுனால தான், சந்தேகங்கள் வரனால தான் இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டர்களை போய் படம் பார்க்குறோம் அப்படின்றத குறைஞ்சி போச்சு. இப்போ இதை சரிப்படுத்தணும்னா இதுக்கு வழிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு படங்கள் விற்கும் போது எப்படி ஹிந்தியில டிமாண்ட் பண்றாங்க மல்டிபிளெக்ஸஸ், அப்புறம் கேரளா சொல்றோம், அதே போல படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறமோ இல்ல ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் படம் ஓடிடியில வரும் அப்படின்னாக்கா, படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டா ஒருவேளை இந்த ஆர்வத்தை தூண்டி அந்த மக்கள் தியேட்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே வரும் பட்சத்துல தியேட்டருக்காரர்களும் பெரிய படத்துக்கு ஒரு ரேட்டு, சிறு படங்களுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு இப்போ இன்னைக்கு நீங்க ஷிஃப்டிங் படங்களுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப அருமையான மெத்தட் அது. பாத்தீங்கன்னா தியேட்டர்கள்ல டிக்கெட் விலைகள் குறைச்சனால்தான் உங்களுக்கு ரீ ரிலீஸ் படங்களுக்கு அந்த கிரௌட் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இதே மெத்தட சிறு படங்களுக்கும் ரீ ரிலீஸ் படம் மாதிரியே நினைச்சிட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே புது படங்கள், சின்ன படங்கள் கண்டிப்பா தியேட்டர்களுக்கு ஓடும், மக்கள் வர ஆரம்பிப்பாங்க அப்படின்றத என்னோட ஆழமான ஒரு கருத்து. இதை நீங்க எப்படி ஏத்துப்பீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் தெரியல. புரிஞ்சுக்கிட்டு இதை செயல்படுத்துறவங்க புத்திசாலி. அதே மாதிரி அவங்க அவங்களுக்கான அந்த தியேட்டர் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா பூர்த்தி ஆகும் அப்படின்ற நம்புறேன்.